மறைந்த இசைப்பிரியாவின் கொடூர சம்பவத்தை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். இது உண்மை சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அதனுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து தான் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்திற்கு தொடங்கும் முன்னே நான் அந்த குடும்பத்தார்கிட்ட இந்த படம் எடுப்பதற்கான விஷயங்களை சேகரிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணி குடும்பத்தாரை சந்தித்தேன். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த படம் நான் எடுத்தேன். ஏன்னா இசைப்பிரியாவுடைய 6 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கிற படங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த படம்லாம் எனக்கு இருக்குது. அந்த குடும்பத்தில் இதே பதிவை அவங்க ஜூனியர் விகடனில் கூட ஒரு பதிவில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது. 6 வயசுலேருந்து அவங்க எங்கே படித்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இந்த இயக்கத்தில் சேர்ந்தாங்க, அவங்களுடைய பணி என்ன, இது பார்த்திங்கன்னா என்னுடைய படத்தில் அவங்களுடைய மூத்த சகோதரி சொன்னதுக்கு 90 விழுக்காடு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நான் கற்பனை பண்ணி எதுவுமே நானாக எதுவுமே உருவாக்க முடியாது. நீங்கள் ஒரு கருவை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு திரைமொழியை திரைக்கதை வசனம் நான் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ இசைப்பிரியாவுடைய தாயாரும் சகோதரியும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதா வழக்கு வந்திருக்கு நீதிமன்றத்துக்கு. ஆனால் உண்மையிலேயே வழக்கு அவங்க தான் தொடர்ந்து இருக்கிறாங்களான்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா கனிமொழின்ற ஒரு வக்கீல் இந்த வழக்கை தொடர்றாங்க. அவங்க நாம் அமைப்பை சார்ந்தவங்க. அவங்க இதுக்கு பின்னால் யார் எதுக்காக இதை செய்கிறாங்கன்றது எனக்கு இன்னும் விளங்கலை. ஆனால் உண்மையிலேயே ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அவங்க அம்மாவும் சகோதரியும் இப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அவங்க அம்மாவும் சகோதரியும் ரொம்ப நல்லவங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்தியாவில் இருக்கும்போது, அதாவது அவங்க சென்னையில் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பின்மை சில விஷயங்கள் நான் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால வெளிப்படையாக சிலது சொல்ல முடியாதுங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நான் ஒரு உரிய, அதாவது அது ஒரு விக்டம்னுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண், அது அவங்க சகோதரி கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த பெண்ணுக்குமே இந்த ஒரு அவலம் நடக்கக்கூடாது, இவங்க தான் ஒரு சாட்சி, இவங்களுடைய சாட்சி தான் இந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீதியை வழங்கணும்னு கூட ஜூனியர் விகடனில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது சொன்ன விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும். ஜூனியர் விகடனை இப்போ தான் நான் வாங்கி படித்தேன், 3 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த பேட்டி. ஆனால் அப்படியே அவங்க சகோதரி சொன்னதை தான் இந்த படமும் பிரதிபலிக்குது. அது இசைப்பிரியாவின் தாயார் குடும்பமோ சகோதரி குடும்பத்தின் கதை கிடையாது. இசைப்பிரியா பாதிக்கப்பட்ட பெண், ஒரு உலகமறிந்த ஒரு தமிழினத்தை விடுதலைக்காக போராடிய ஒரு பெண்ணின் கருத்தை தான், அவங்களுடைய போராட்டத்தை தான், அவங்க எப்படி இந்த நிலைக்கு இந்த அவல நிலைக்கு இந்த கொடூரமான ஒரு நிலைக்கு ஆனாங்கன்றதை தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை தான் அவங்க மனசில் அவங்க அம்மாவும் சகோதரி என்ன நினச்சாங்களோ அதை தான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னா வேண்டுகோள் என்னென்னா, நான் பலமுறை வேண்டுகோள் வச்சுருக்கிறேன், படம் அவங்க பார்க்கணும். படமே பார்க்கல, அதை படத்தை பார்க்குறதுக்கு பல பேர் இடையூறாக இருக்கிறாங்க. படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு உண்மையான என்ன நான் பண்ணியிருக்கிறேன்ற கருத்தையோ ஆட்சேபனையும் தெரிவிக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்துக்கு இசைப்பிரியா குடும்பத்தில் தடை கேட்கறதுக்கான காரணங்கள், இப்போ அவங்க முன்வைக்கிற காரணங்கள் என்ன? இந்த படம் வெளிவரக்கூடாது அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அவங்க நேரடியாக என்கிட்ட எந்த கருத்தும் முன்வைக்கலை. அதாவது என்னென்னா, இந்த படம் அஃபிடேட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு கூட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் நடக்கவே இல்லைன்றாங்க. அது அவங்களுடைய கருத்தா இல்லை வேறு யாரோ பின்னணியில் வர கருத்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை வெகு விரைவில் நான் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அதுக்கான நேரம் வந்துடுச்சு. இன்னொன்று சரி, நேர்மையாக வழக்கை தொடர்றாங்க அப்படின்னு சொன்னால் வழக்கை விரைவாக முடிக்கணும். அதை முடிக்காமல் ஒவ்வொரு முறையும் வைதா வாங்கிட்டே போகிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க, வைதா வாங்குறாங்க. எங்களுடைய நேரத்தை நான் பெங்களூர் சென்னைன்னு வாரத்துக்கு 2 முறை போயிட்டே இருக்கிறேன். ஆனால் எங்களுடைய வழக்கறிஞர் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஐயா துரைசாமி ஐயா இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட ஒரு பைசா வாங்கலை. ஒரு நேர்மையாக நியாயமாக, பாவம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு முன்னால் அவர் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்காக காத்துட்ருக்கிறாரு. அவங்க வராங்க, அவங்க வாய்தா வாங்குறாங்க, ஏதோ ஒரு காரணம்னு சொல்கிறாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு.
நீதி வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தை வீணடிக்காமல் நீதியை பெறுவாங்கன்றதான் உலகம் அறிந்த உண்மை. இதுவே எனக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இதுவும் நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்ல அவங்க மனுவுல வச்சிருக்கிற அ, அ, முதன்மையான காரணங்கள் என்னென்னு சொல்ல முடியும்? அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நிரந்தரமாக இந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. நிரந்தர தடை கேட்குறாங்க. ஆனால் என்னுடைய ஒரு பதிவை நான் கொடுக்குறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே யாராவது எனக்கு சொல்லியிருந்தாலோ, ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாலோ, ஒரு கடிதம் மூலமாக தொடர்பு இருந்தாலோ, ஏதோ சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பிரச்சனைக்குரிய படத்தை ஆரம்பித்து நம்ம பிரச்சனையில் மாட்டக்கூடாது. இன்னொன்று வந்து ஒரு தயாரிப்பாளர் பாவம், அவருக்கு ஒரு 60 வயசு, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அவர் வந்து கோடிக்கணக்கான பணத்தை இதில் முதலீடு பண்ணியிருக்கிறார். நான் வந்து கூட விட்டுட்டு போயிடலாம். இப்போ கூட விட்டுட்டு என் படத்தை முடித்தேன் கொடுத்தேன், இது உங்கள் வேலைன்னு. அப்படி கிடையாது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் என்னை நம்பி ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கர் இந்த படத்துக்கு முதலீடு பண்ணியிருக்கிறார். அவர் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. என்னால் வந்து அந்த குடும்பம் வந்து என்னை இன்றைக்கி வரைக்கும் சபிக்கிற ஒரு நிலைமையில் இருக்காது. வரக்கூடாதுன்றனால தான் நான் வந்து பெங்களூர், கர்நாடகம், சென்னை, கர்நாடகம், சென்னைன்னு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், வழக்கு இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டாங்க. மறுபடியும் அடுத்த வாரம், இப்படி அடுத்த வாரம்னு போயிட்டே இருக்கு. நீதி கேட்குறவங்க எப்பவும் இந்த மாதிரி வைதா வாங்கி நீதிமன்றத்தையோ மற்ற நேரத்தையோ வீணடிக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. இது இசைப்பிரியா குடும்பத்தை வந்து நீங்கள் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி கதை திரட்டும் போது எத்தனை முறை சந்திச்சிங்க? இதே அவங்களோட தாயும் சகோதரியும் அப்போ என்ன சொன்னாங்க? நான் வந்து அவங்க குடும்பத்தார் மூலியமாக இந்த விஷயம்லாம் வாங்கினேன். இதுக்கு வந்து அவங்க அம்மாவும் சகோதரியும் வந்து அவங்களுடைய அனுமதியோடு தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து பரிமாறப்பட்டது. ஏன்னா பாதுகாப்பு இன்மை காரணமாக நான் அந்த விஷயத்தை அன்றைக்கும் பதிவு பண்ணல, இன்றைக்கும் பதிவு பண்ண விருப்பப்படலை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள். ஆனால் நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனைன்றது தான் என்னுடைய கேள்வி. நானும் தமிழன், நீங்களும் தமிழன். நானும் வந்து ஒரு பொதுவான ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த படம் எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே வந்து பணம் பண்ணணுன்ற நோக்கமே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு நயா பைசா அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்கலை. இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் நான் கிடையாது. ஏன்னா அந்த இதில் அஃபிடேட்டில் குறிப்பிட்டுக்கிறாங்கோ, இவர் பணம் பண்ணுறதுக்காகவும் வேறு ஒரு காரணத்துக்காகவும் தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாருன்றார். அந்த மாதிரி ஒரு காரணமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக இந்த படமும் எடுக்கலை. இன்னொன்று வந்து அவங்க சகோதரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதாவது என்னென்னா 2009ஆம் ஆண்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் பின்னால் நிற்கும் போது அந்த இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு இடத்துல, இவர் இந்த இயக்குனர் எங்கே போனார், இவர் எங்கே இருந்தாருன்னு. இந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சமயத்தில் வந்து நான் கர்நாடக சிறையில் இருந்தேன். இந்த போராட்டத்து வடிவத்தில் நான் கர்நாடக சிறையில் இருக்கிறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஐயா நெடுமாறன் உள்பட எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனிதநேய படுகொலையை கண்டித்து தான் நான் போராட்டம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, புழல் சிறையிலையும் இருந்தேன். புழல் சிறையில் இதுக்கு சாட்சி வந்து பாரதி ராஜாவும் கூட என் கூட கைதாகி இருந்தார். ஏன்னா நான் வந்து இதுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறேன். எனக்கும் அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய தொடர்பெல்லாம் கிடையாது. ஒரு மொழி, ஒரு இனம், அதுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு கொடூரம். இது ஏன் சகோதரிக்கு நேர்ந்தாலும், உலகத்தில் எந்த சகோதரிக்கு நேர்ந்தாலும் இதை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் திரைக்கலை துறையில் இருக்கிறவங்களும் இருக்குது. அதை யாரும் முன்னெடுக்காத பட்சத்தில் நான் எடுக்க வந்தேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டனா கேட்கலாம், ஒரே ஒரு நயா பைசா கூட நான் வாங்கலை. இன்றைக்கி வரைக்கும் வாங்கலை. இன்றைக்கி கூட நான் வரேன், நான் போகிறேன். நான் வந்து எப்படியே வரேன். ஒரு 50 ரூபா பாசம் வாங்கின்னு தெருவா சுற்றுறேன், போகிறேன், வரேன். எனக்கு வந்து எந்த விதமான பணபலமோ பொருளாதாரம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து இன்றைக்கி கூட விட்டுட்டு போகலாம். ஆனால் மனிதாபிமானி அடிப்படையில் ஒரு படம் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பாதிக்கிறது எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் இப்போ கூட வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்து கருத்து சொல்லி ஒரு உடன்படிக்கை வரணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போது இங்கே இருக்கிற நீங்கள் சொன்னீங்க, நான் பாரதி ராஜா கூட சிறையில் இருந்தேன், ஐயா நெடுமாறனுக்கு தெரியும் அப்படின்லாம் சொன்னீங்க. இவங்ககிட்ட இந்த பிரச்சனையை முன் வச்சிங்களா? இந்த மாதிரி இசைப்பிரியாவோட ஃபேமிலியே இந்த படத்தை நிரந்தர தடை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தெரியப்படுத்துனீங்களா? இதை வந்து நான் இப்போ தான் முன்னெடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நான் நினைக்கல இவ்வளோ பெருசாக இதாகுது. இதையே சில பேர் அரசியல் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து இங்கே பல பேருக்கு என்னென்னா, ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு பிடிக்கிறதில்ல, அவரை பார்த்தா இவருக்கு கோவம், இவரை பார்த்தா அவருக்கு கோவம். அதனால் நான் வந்து ஒரு நியாயமாக நம்ம பக்கத்தில் நீதி இருக்குன்றதுனால இதை வந்து செய்தியை வந்து காதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இன்னும் போய் அவங்கக்கிட்ட வந்து, ஏன்னா நான் போய் கேட்டு ஐயா இதை பண்ணுங்கன்னு நான் ஒரு இதை கேட்குறதுக்கு எனக்கு அது எப்படின்னு புரியல எனக்கு. ஏன்னா இந்த விஷயம் நடக்குது, இது ஒரு பொதுவான விஷயம், இது உலகம் அறிந்த ஒரு விஷயம். இதில் நான் எப்படி ஒருத்தர்கிட்டையும் போய் எனக்கு சிபாரிசு பண்ணுங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வலிக்குது.
ஏன்னா அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன். அந்த பிரச்சனை இருக்கிறன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த போராட்டத்தில் இவங்களுடைய இவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுல நான் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் போய் எப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு வந்த வழக்கு விசாரணையோட முடிவில் இசைப்பிரியா ஃபேமிலியில் அவங்க சகோதரியும் அவங்க தாயும் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கான சாத்தியக்கூறுகளாக நீதிபதிகள் எதுவும் சொன்னாங்களா? கண்டிப்பாக அவங்க வந்து இந்தியா வந்து படத்தை பார்க்குறதுக்கான உத்தரவு வரும். ஏன்னா அப்படி வந்து பார்த்துட்டு தான் நீதிமன்றத்தில் கடைசியாக வீரப்பன் மனைவி வழக்கு தொடர்ந்த போது கூட நீதிமன்றம் வந்து அவங்கள அழைச்சாங்க, படம் பார்த்தாங்க, அப்புறமா கருத்து சொன்னாங்க, படம் வெளிவந்தது. இந்த மாதிரி பல படங்கள் வந்திருக்கு. ஒரு படம் இல்லை, பல படங்கள் வந்திருக்கு. தவறு இருந்துச்சுன்னா நான் திருத்திக்கிறேன்றேனே. தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை ஒதுக்கலாமே, என்னை செருப்பை கழட்டி அடிக்கலாமே, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. நான் தப்பே பண்ணாமல் நான் தப்பு பண்ணதுனால தான் இவ்வளோ தைரியமாக உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லைன்னா நான் பேச முடியாது. நான் வர்த்தக ரீதியான படத்தை பண்ணியிருந்தேன்னா நான் கோடிக்கணக்கான பணம் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்காக நான் 4 வருட காலமாக நாயா பேயா அலைஞ்சுன்னுக்கிறேன். நான் இதுக்கு இந்த கதைக்கு எங்கெங்கே இதெல்லாம் நான் பெற்றேன் அவங்க உறவினர்கள் மூலியமான எல்லா ஆதாரமும் இருக்குது. காணொலி ஆதாரம் கூட இருக்குது. அது தக்க சமயத்தில் வந்து நான் அதை கொடுப்பேன். ஆனால் எனக்கு இப்போ கூட சந்தேகமாக இருக்குது. இது உண்மையாக வந்து சகோதரியும் அம்மாவும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்களான்ற சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்கள நேரடியாக வந்து இங்கே வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு வரல. அவங்க வந்து ஏதோ ஒரு பதிவு அமைச்சிருக்கிறாங்க. அது உண்மையாக அவங்க கையெழுத்தானா இல்லை பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள வந்து இந்திய அரசாங்கம் அழைக்கும் போது கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு வரணும், அப்போ தெரியும். இல்லை, இந்த படத்தில் அவங்க தாயாரும் சகோதரியாரும் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. சட்டப்படி அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நேரிலே அவர்கள் வர வேண்டும், சாட்சி சொல்லியே ஆக வேண்டும். அவர்கள் எந்த ஊரில் இருக்கிறார்கள் என்பது பிரச்சனையே இருக்காது. அவர்கள் தங்களுடைய உரிமை இந்த படத்தில் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நேரில் வந்து கூண்டில் ஏறி சாட்சியம் சொல்லியாக வேண்டும். ஆகவே அவர்கள் சொல்லுவதற்கு தயாரா இல்லையா என்பது தெரியவில்லை. அவர்கள் நேரில் வந்தால் கூட அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த படத்தில் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டது என்பதை அவர்களால் சொல்ல முடியாது. எனவே அவர்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் எனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது, நீதிபதி என்ன உத்தரவு? இன்றைக்கு வந்த பொழுது நாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் வாய்தா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் காரணம் இல்லாமல் என்று சொன்னவுடன் நம்முடைய வாதத்தை நீதிபதி ஏற்றுக்கொண்டு கடைசியாக ஒரு வாரம் அவர்களுக்கு அடுத்த 18ஆம் தேதி வருகின்ற 18 வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சகோதரியாரும் தாயாரும் போட்ட வழக்கை கணேசன் போட்ட வழக்கோடு சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாம் சம்மதம் தெரிவித்து விட்டோம். அதற்கு இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்குள் அவர்கள் 2 வழக்கையும் ஒன்றாக விசாரிப்பதற்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் இந்த வழக்கை கணேசன் போட்ட வழக்கை அடுத்த 18ஆம் தேதி அன்றைக்கு நடத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு போட்டிருக்கிறார்.